ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் இயரில் நடந்த டிஎன்பிஎஸ்சி வினாக்கள் ஒவ்வொன்றா பார்த்துட்டு வரோம். அதில் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வினாத்தாளிலிருந்து 50 வினாக்கள் பார்க்கலாம். முதல் வினா பாருங்கள். சரியான இணைப்பு சொல்லை தேர்ந்தெடு. சுடர் விளக்கு டேஸ் தூண்டுகோல் வேண்டும். சுடர் விளக்கு ஆனாலும் தூண்டுகோல் வேண்டும். அடுத்து இரண்டாவது வினா. இரு பொருள் தருக. தலை தலை என்பதன் பொருள் முதன்மை, சிரம் என்பது பொருள். அடுத்து மூன்றாவது வினா. இரு பொருள் தருக. நிறை நிறை என்றால் சால்பு, எடை என்பது பொருள். அடுத்து கொடுக்கப்பட்ட பகுதியிலிருந்து வினாவிற்கான சரியான விடையை தேர்ந்தெடு. தாமிரபரணி ஆற்றின் மேற்கு கரையில் திருநெல்வேலியும் கிழக்கு கரையில் பாளையங்கோட்டையும் அமைந்துள்ளன. இவ்விரு நகரங்களும் இரட்டை நகரங்கள் என அழைக்கப்படுகின்றன. பாளையங்கோட்டையில் அதிக அளவில் கல்வி நிலையங்கள் இருப்பதால் அந்நகரை தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட் என்பர். இதில் வினாக்கள் பாருங்கள். தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட் என்று அழைக்கப்படும் நகரம். தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட் என பாளையங்கோட்டை அழைக்கப்படுகிறது. அடுத்த ஐந்தாவது வினா. தாமிரபரணி ஆற்றின் மேற்கு கரையில் அமைந்துள்ள நகரம். தாமிரபரணி ஆற்றின் மேற்கு கரையில் திருநெல்வேலி அமைந்துள்ளது. அடுத்த ஆறாவது வினா. பாளையங்கோட்டை தாமிரபரணி ஆற்றின் டேஸ் கரையில் அமைந்துள்ளது. கிழக்கு கரையில் பாளையங்கோட்டையும் மேற்கு கரையில் திருநெல்வேலியும் அமைந்துள்ளது. அடுத்து ஏழாவது வினா. பாளையங்கோட்டையில் அதிக அளவு இருப்பவை. பாளையங்கோட்டையில் கல்வி நிலையங்கள் அதிக அளவில் அமைந்துள்ளன. அடுத்து எட்டாவது வினா. இரட்டை நகரங்கள் என அழைக்கப்படுபவை. திருநெல்வேலியும் பாளையங்கோட்டையும் இரட்டை நகரங்கள் என அழைக்கப்படுகின்றன. சொல் பொருள் பொருத்துக. அழுவம் வங்கம் என்பது பெயர் திரிச்சொல். இயம்பினான் பயின்றான் என்பது வினை திரிச்சொல். அன்ன மான என்பது இடைத்திரிசொல். கூர்கழி என்பது உரித்திரிசொல். அப்போ இதற்கான விடை 4, 3, 2, 1. அடுத்து 10வது வினா. சொல் பொருள் பொருத்துக. தீர்வன என்றால் நீங்குபவை என்பது பொருள். உவசமம் என்றால் அடங்கி இருத்தல் என்பது பொருள். ஓர்தல் என்றால் நல்லறிவு என்பது பொருள். திறந்தன என்றால் தன்மையுடையன என்பது பொருள். அடுத்தது 11வது வினா. சரியான தொடரை தேர்ந்தெடுக்க. சிலப்பதிகாரம் என்னும் காப்பியத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள் என்பது சரியான தொடர். அடுத்து 12வது வினா. சரியான தொடரை தேர்ந்தெடுக்க. இனிய சொல்லையே விளைநிலமாக கொள்ள வேண்டும் என்பது சரியான தொடர். இனிய சொல்லையே விளைநிலமாக கொள்ள வேண்டும். அடுத்து 13வது வினா. பொருத்தமான பன்மை விகுதியை தேர்ந்தெடுக்க. பா என்றால் பாக்கள் என்பது சரி. ஈ என்றால் ஈக்கள் என்பது சரி. கா என்றால் காக்கள் என்பதும் மடு என்றால் மடுக்கள் என்பதும் தவறானது. அடுத்தது 14வது வினா. சரியான கலை சொல்லை தேர்ந்தெடுக்க. ஆடிட்டர் ஆடிட்டர் என்றால் பட்டய கணக்கர் என்பது பொருள். மேனேஜர் என்றால் மேலாளர் என்பது பொருள். ஆஃபீஸர் என்றால் அலுவலர் என்பது பொருள். பிரின்சிபால் என்றால் முதல்வர் என்பது பொருள். அடுத்து 15வது வினா. கூற்று காரணம் சரியா தவறா கூறுக. கூற்று. இந்தியாவில் காற்றாலை மின் உற்பத்தி செய்யப்படுகிறது. காரணம் காற்றாலை மின் உற்பத்தியில் இந்தியா முதலிடம் வகிக்கிறது. இதில் கூற்று சரியானது, ஆனால் காரணம் தவறு. காரணம் ஏன் தவறுன்னு பார்த்தீங்கன்னா, காற்றாலை மின் உற்பத்தியில் இந்தியா 5வது இடத்தை வகிக்கிறது. இந்தியாவில் தமிழ்நாடு தான் பார்த்தீங்க அப்படின்னா முதலிடம் வகிக்கும். ஸோ இதில் காரணம் அப்படிங்கிறது தவறானது. அடுத்து 16வது வினா. கூற்று காரணம் சரியா தவறா கூறுக. கூற்று. ஸ்டீஃபன் ஹாக்கிங் எழுதிய நூல்களுள் காலத்தின் சுருக்கமான வரலாறு என்ற நூல் 40 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது என்பது சரி. 1988ஆம் ஆண்டு வெளிவந்த இந்நூல் பெருவெடிப்பு, கருத்துக்களை ஆகியவை பற்றிய அரிய உண்மைகளை பொதுமக்களிடையே பரப்பி 1 கோடி படிகளுக்கு மேல் விற்பனையானது என்பதும் சரி. இதற்கான விடை கூற்று சரி, காரணமும் சரி. அடுத்து 17வது வினா. பின்வருவனவற்றை சரியான வினை மரபோடு இணைத்து எழுதுக. கூடை முடை என்பது தான் சரியானது. கூடை முடை என்பது சரியானது. அடுத்து 18வது வினா. சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குக. ஒலிமரபு கொடுத்துருக்காங்க. மயில் அகவும் என்பது சரியானது. குயில் கூவும். குயில் கூவும். புறா குணுகும் என்பது கரெக்டான விடை. கிளி பேசும் என்பது சரியானது. குயில் கூவும், மயில் அகவும், புறா குணுகும், கிளி பேசும்.
அடுத்து 19வது வினா சரியான இணைப்பு சொல்லால் நிரப்புக. அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம், ஏனெனில் மரங்கள்தாம் மழைக்கு அடிப்படை. ஏனெனில் என்பது சரியான இணைப்பு சொல். அடுத்து 20வது வினா சரியான இணைப்பு சொல்லால் நிரப்புக. தமிழகத்தில் மழை பெய்து வருகிறது, மேலும் 2 நாட்கள் மழை நீடிக்கும் என்பது சரியான விடை. அடுத்து 21வது வினா சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குக. மரம் கூட்டல் வேர் என்பது மரவேர். மரவேர் கெடுதல் விகாரம்லாம் வரும். அடுத்து 22வது வினா சொற்களை இணைத்து புதிய சொற்கள் உருவாக்குக. நாட்டுப்புறம் கூட்டல் பாடல். நாட்டுப்புற பாடல் என்பது சரியானது. நாட்டுப்புறம் கூட்டல் பாடல் நாட்டுப்புற பாடல். அடுத்து 23வது வினா பேச்சு வழக்கு சொல்லுக்கு இணையான எழுத்து வழக்கு தொடரை கண்டறிந்து எழுதுக. இன்னைக்கு காத்தாலே காப்பி குடித்தேன், இன்றைக்கு காலையில் குழம்பி நீர் குடித்தேன். காஃபி என்றால் குழம்பி நீர் என்பது பொருள். தேநீர் அப்படின்னா டீ. அடுத்து 24வது வினா நிறுத்தற்குறிகளை அறிதல். எது சரியானது? ஓ என்னை அறியாமல் தூங்கிவிட்டேனோ. ஓ அப்படிங்கிறது பக்கத்தில் ஆச்சரியக்குறி வரணும். என்னை அறியாமல் தூங்கிவிட்டேனோ கொஸ்டின் மார்க் வரணும். அடுத்து 25வது வினா ஊர் பெயரின் மருவுவை எழுதுக. மயிலாப்பூர். மயிலாப்பூர் என்பதன் மருவு மயிலை என்பதாகும். மன்னார்குடி என்பதன் மருவு மண்ணை என்பதாகும். அடுத்து 26வது வினா ஊர் பெயரின் மருவுவை எழுதுக. தஞ்சாவூர் என்பதன் மருவு தஞ்சை என்பதாகும். புதுக்கோட்டை என்பதன் மருவு புதுகை என்பதாகும். அடுத்து பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல்லை தேர்ந்தெடுக்க. ஒஞ்சி. ஒஞ்சி என்றால் ஒன்று என்பது பொருள். அடுத்து 28வது வினா உனக்கு பாடத் தெரியுமா என்ற வினாவிற்கு எனக்கு ஆடத் தெரியும் என்று கூறுவது இனமொழி விடை. உன் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டால் அதுக்கு இனமான மற்றொரு பொருளை தெரிவிப்பது இனமொழி விடை. அடுத்து 29வது வினா கலைச்சொல்லின் பொருளை அறிந்து பொருத்துக. டிசீஸ் என்றால் நோய் என்பது பொருள். சைடு எஃபெக்ட் என்றால் பக்க விளைவு. ஜீன் என்றால் மரப்பணு. அலர்ஜி என்றால் ஒவ்வாமை. 4, 3, 1, 2. அடுத்து 30வது வினா சரியான கலை சொல்லை தேர்ந்தெடுக்க. லீடர்ஷிப். லீடர்ஷிப் என்றால் தலைமை பண்பு என்பது பொருள். அடுத்து 31வது வினா எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுக. செயபாட்டு வினை தொடரை கண்டறிக. பத்திரம் பதிவு செய்யப்பட்டது. செய்யப்பட்டது இந்த மாதிரி முடிஞ்சதுன்னா அது செயபாட்டு வினைத்தொடர். அடுத்து 32வது வினா எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுக. தன்வினை தொடரை கண்டறிக. இங்கே தன்வினை தொடர் பார்த்தோம் அப்படின்னா பதவியை விட்டு நீங்கினான் என்பது தன்வினை தொடர். பதவியை விட்டு நீங்கினான், பதவியை விட்டு அவனே தான் நீங்கியிருக்கான், அப்போ அது வந்து தன்வினை தொடர். அடுத்து 33வது வினா விடைக்கேற்ற வினா அமைக்க. அரசுக்கு தவறாமல் வரி செலுத்த வேண்டும். இதற்கான வினா கரெக்டான வினான்னு பார்த்தோம்னா அரசுக்கு தவறாமல் என்ன செலுத்த வேண்டும். என்ன செலுத்த வேண்டும் அப்படின்னா வரி செலுத்த வேண்டும். அடுத்து 34வது வினா உனக்கு கதை எழுத தெரியுமா என்ற வினாவிற்கு கதை எழுத தெரியும் என்று கூறுவது அதற்கு இனமான பதிலை கூறுவதால் இது இனமொழி விடை என்பது சரியானது. அடுத்து 35வது வினா பாருங்க. சொற்கள் முறையாக ஒழுங்கமைக்கப்பட்ட தொடரை கண்டறிக. மல்லிகை குளத்தில் பூக்கும் மலர் அன்று என்பது சரியான சொற்றொடர் முறை. அடுத்து 36வது வினா சரியான தொடர் எது கண்டறிந்து எழுதுக. மனிதன் இயற்கையோடு போராடி கொண்டே இருக்கிறான் என்பதுதான் சரியான தொடர் இதில். அடுத்து 37வது வினா சரியான தொடர் எது கண்டறிந்து எழுதுக. இலக்கியா இனிமையாக பாடியதால் பரிசு பெற்றாள் என்பதுதான் சரியான தொடர். அடுத்து 38வது வினா அகர வரிசைப்படுத்துக. இதில் செகண்ட் ஆப்ஷன் உயிர், எளிமை, ஏது, ஒழுக்கம் என்பதுதான் சரியான அகர வரிசை. அடுத்து 39வது வினா வேர்ச்சொல்லுக்குரிய வினையால் அணையும் பெயர் காண்க. தா என்ற வேர்ச்சொல்லுக்குரிய வினையால் அணையும் பெயர் தந்தவன். தருதல் என்பது தொழிற்பெயர். தந்தான் என்பது வினைமுற்று. தந்து என்பது வினையச்சம். அடுத்து 40வது வினா பண் என்னும் சொல்லுக்குரிய இணையற்ற சொல் எது. இங்கே இசை, ஓசை, பாடல் இது மூன்றும் பண் என்ற சொல்லுக்குரிய பொருளில் வரும். பணி என்பது வராது. பணி என்றால் வேலை என்பது பொருள். அடுத்து 41வது வினா பொருளை புரிந்து கொண்டு தொடரை நிறைவு செய்க. நிலத்துக்கு அடியில் கிடைக்கும் டேஸ் யாவும் அரசுக்கே சொந்தம்.
நிலத்துக்கு அடியில் கிடைக்கும் புதையல் யாவும் அரசுக்கே சொந்தம். அடுத்து 42வது வினா, சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. பூ டேஸ் வீசும், பூ மனம் வீசும். இதில் மனம் என்றால் வாசனை என்பது பொருள். இந்த மனம் அப்படின்னா உள்ளம் என்பது பொருள். அடுத்து 43வது வினா, ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் அறிக. ஃபாரஸ்ட்ரி என்றால் வனவியல் என்பது சரியான விடை. ஃபாரஸ்ட் அப்படின்னா தான் காடு அப்படிங்கிறது வரும். வனவிலங்குகள் வைல்டு அனிமல்ஸ் அப்படின்னா வனவிலங்குகள் என்பது பொருள். அடுத்து 44வது வினா, சரியான மரபு சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஆந்தை அலரும், மயில் அகவும், குயில் கூவும், கிளி பேசும் என்பது சரியான மரபு சொல்லாக இருக்கும். அடுத்து 45வது வினா, பொருந்தாத சொல்லை கண்டறிக. கிணறு என்றால் கேணி என்பது பொருள். சித்தம் என்றால் உள்ளம் என்பது பொருள். ஆழி என்றால் கடல் என்பது பொருள். ஊழி என்றால் நீண்டதொரு காலப்பகுதி என்பது பொருள். ஸோ இதில் பொருந்தாதது ஊழி உலகம் என்பது பொருந்தாதது. அடுத்து 46வது வினா, பொருந்தாத சொல்லை தேர்ந்தெடு. உரிச்சொல் அல்லாதது. சல தவ நனி கூர் கழி மிக சால தட தவ இதெல்லாம் உரிச்சொற்களில் வரும். சில என்பது உரிச்சொல்ல பொருந்தாது. அடுத்து 47வது வினா, இடம் வகை அறிந்து பொருந்தாத சொல்லை எழுதுக. யான் யாம் யாங்கள் இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா ஒரே இடம் வகையில் வரும். அவர் அப்படிங்கிறது இதில் பொருந்தாது. அடுத்து 48வது வினா, அருகுற என்னும் சொல்லின் எதிர்ச்சொல். அருகுற என்றால் தொலைவில் என்பது, அருகுற என்றால் அருகில் என்பது பொருள். அதற்கான எதிர்ச்சொல் தொலைவில் என்பதாகும். அடுத்து 49வது வினா, ஒரு பொருள் தரும் பல சொற்கள் எழுதுக. இதழ், இதழ் என்றால் நாளிதழ், உதடு, பூவின் இதழ் என்பதெல்லாம் பொருளில் வரும். வெற்பு என்றால் மலை என்பது பொருள். வனப்பு என்றால் அழகு என்பது பொருள். அடுத்து 50வது வினா, ஒரு பொருள் தரும் பல சொற்கள். குளிர்ச்சி, சாந்தம், மென்மை ஆகிய சொற்கள் தன்மை என்பதனை குறிக்கும். ஓகே, இதோட பார்த்தீங்க அப்படின்னா 50 வினாக்களும் அதற்கான விடைகளும் பார்த்துட்டோம். அடுத்த வீடியோவில் மீதி இருக்க 50 வினாக்கள் பார்க்கலாம். தேங்க்யூ.